அதோ பார்த்தா அக்கறையில கொள்ளட சின்ன நதியா சின்ன ஆறா பெரும்பாலும் மணலா இருக்கு. அதோ அக்கறையில ஒரு அரச மரத்தடியில காஷாயத்தை கட்டின்னு குருநாதால் உட்கார்ந்துக்கிறது தெரியறது. உடனே இவனுக்கு அவரை பார்த்ததுமே எல்லாம் மறந்து போயிடுது, அவ்வளவும் மறந்து போயிடுது. கையில இந்த பிரசாதத்தை கீழே தொங்க விட்டுற கூடாது, கையில தூக்கிண்டே போறான். குருநாதருக்கு போடணுமே, எங்கேயோ போய் உட்காந்துட்டாரே நிஷ்டையில, சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியலையே, அவருக்கு பசிக்கிறதோ இல்லையோ, இவனுக்கு பசிக்கிறதே, குருவுக்கு பசிக்கிறதுன்னு இவனுக்கு பசிக்கிறது. விழுந்து 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 ஓடி வரான். கால் கீழே வைக்க முடியாது, கொப்பளிக்கிறது மணல். குருநாதர் வீட்டுக்கு வந்தா, குருநாதர் இப்படி கால் மேல் கால் பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பிரசாதத்தை கீழே வச்சா, 4 தடவை சேவிச்சா, நாராயண் நாராயண். ஏன்பா அப்படி ஓடி வர, வெயில ஏன் இப்படி ஓடி வர? அப்படியே அழுதுண்டு நிற்கிறான். ஒன்னு பதில் சொல்லல. இப்படி குனிஞ்ச திருவடியை பார்த்தான். திருவடியில 2-3 கொப்பளம். இது என்ன குருநாதான், நீ வெயில்ல வந்து சுட்டையா? சுட்டுதா? சுடலை, எனக்கு சூடு தெரியல, நான் கவனிக்கல, சுடலையே. அந்த சூட்டை நான் வாங்கினுட்டேன், அந்த சூட்டை நான் வாங்கினுட்டேன்னு அழுதான். நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறப்பா? குருநாதா, எனக்கு உங்களை தவிர வேற எனக்கு மாதாவோ பிதாவோ தெய்வமோ பிரியமோ பந்துவோ சர்வமும் நீங்க தானே. உங்களை தவிர எனக்கு வேறு தெய்வம் இல்லையே. எனக்கு பூஜை புனஸ்காரம் கூட முக்கியம் இல்லை, உங்க கைங்கரியம் தான். அதை செய்யாம நான் இருக்க மாட்டேன். அதை மட்டும் நீங்க தடுக்க கூடாது, நீங்க தடுத்துடக்கூடாது. இப்படி ஒரு பக்தியை பார்த்தா உன் விஷயத்துல நான் கடனும் பட்டுட்டேனடா. உன் கடனை எப்படி அடைப்பேன்னு தெரியலையே. நான் பரிபூர்ண அனுகிரகத்தோட உனக்கு சொல்றேன், நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு விட்டார். ஆனா பாவம், அவன் இப்படி கேட்டு விட்டான். அடுத்த க்ஷணம் என் தரித்திரம் தொலையணும் அப்படின்னு கேட்டு, விளையாட்டா நம்ம கதை சொல்லுமோ, அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்க. இல்லாத போனா இப்படி கேட்பனா, என்னுடைய தரித்திரம் தொலையணும் அப்படின்னு. உடனே எழுந்து கொண்டார். அங்க ஒரே ஒரு மூலிகை, இந்த மூலிகை எப்படி தடவி இதை காண்பிச்சார். யாரு இத சித்த வைத்தியம்னு பேர், யார் இடத்துலயும் சொல்லாத. இது வயத்துல சூலம்னு ஒரு வயத்து வலி உண்டு, அதுக்கு மருந்து, நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு விட்டார். இதுக்கு என்ன பெருமைன்னு கேட்ட, மருந்துல ஒண்ணும் இல்ல, வாக்குல பெருமை. இதுக்குதான் சித்தர்கள் வாயால ஒண்ணு சொல்லிவிடுவார். சிஷ்யன் அதை யார்கிட்ட புறத்தையார விடக்கூடாது, அதை நெஞ்சில வச்சுண்டு பரோபகாரார்த்தமா அதை உபயோகப்படுத்தலாம், வெளியில சொல்லிடக்கூடாது. இதுக்கு சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் கூட இல்லை, அது சித்த வைத்தியம். இதுக்கு என்ன, மூலிகைக்கு முக்கியம் இல்லை, வாக்குக்கு முக்கியம், சொன்னவாளுடைய வாக்குக்கு முக்கியம். குருநாதர் இப்படி சொல்ல அதை மனதில் வச்சுருந்தா. அப்பொழுது இருந்த தஞ்சாவூர் மகாராஜா, மகாராஷ்டிர மன்னர்கள் தான் அமரேந்திரன்கிற ஒரு ராஜா இருந்தார். அமரேந்திர சிம்மன் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு இந்த சூல வியாதி தாழ முடியாத ஒரு வயிற்று வலி சமப்பட்டு இருக்கிறார். ராஜாவுக்கு வயிற்று வலி இருந்தா சும்மா விடுவனா? எத்தனை பேர்கள் சிகிச்சை பண்ணுவா, எவ்வளவு பேர்களுக்கு மருத்துவர்களுக்கு இவர் மானியம் கொடுத்திருக்கிறார். அரசாங்க வைத்தியர்கள் எத்தனை பேர்கள், எத்தனையோ பேர்கள் சிகிச்சை பண்ணி அவனை அழுத்து நுட்டான், பிராணத்தியாகம் பண்ணிவிடலாமோங்கிற அளவுக்கு கஷ்டப்படுறான். அப்போ அவருக்கு பணிவிட பண்ணிருக்கக்கூடிய ஒருவன் நாராயண தீர்த்தருடைய சிஷ்யன். அவன் சொன்னா, எங்க குருநாதர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நினைச்சாரானா உங்க வியாதியை நீக்கி விடுவார் அப்படின்னு மட்டும் சொல்றார். சரி கூப்பிடுகிறதும் இந்த பிராமணன் கிட்ட அங்கேயும் வந்தா, நாராயண தீர்த்தர் கிட்ட நீங்க அடிக்கடி போறேளே, எங்க ராஜா கூப்பிடுறாரு, என்ன பண்ணணும், ஏன் என்ன? அவருக்கு ராஜா ரொம்ப கஷ்டப்படுறாரு, உயிர் போயிடும் போல வியாதியினால கஷ்டப்படுறாரு. என்ன, ஏதோ சூல வியாதியா கஷ்டப்படுறாரு. ஓ, குருநாதன் நமக்கு அந்த பச்சிலைய காண்பிச்சாரே, அதுக்காத்தான் போல இருக்கு ஏன்னு நினைச்சிருந்தார். நேர ராஜா அங்க வந்துட்டார், இந்த பச்சிலையை ஒளிச்சு எடுத்துன்னு வந்துட்டார். ராஜாவை பார்த்தார், நான் ஒரு சித்த வைத்தியன், உங்களுக்கு சிகிச்சை பண்றேன். ராஜா சந்தோஷப்பட்டான். இந்த மூலிகையை புழிஞ்சு இதுல இருந்து ஔஷதம் கொடுத்தார். ஒரு தரம் சாப்பிட்டதுமே அவனுக்கு நிவர்த்தி ஆயிடுத்து, சௌக்கியத்தை அடைஞ்சுட்டு. மறுநாள் இந்த பிராமணர் வந்தார், உனக்கு நான் என்ன பண்ணணும்?
என்னுடைய பெரிய கஷ்டத்தினை நீக்கி விட்டு உனக்கு நான் எதை வேணாலும் பண்ணுவேன், உனக்கு மானியம் வீடு வேணாலும் கொடுப்பேன், கிராமம் வேணாலும் கொடுப்பேன், வயல்வெளி வேணாலும் கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும் கனகாபிஷேகம் வேணாலும் பண்ணுவேன். உடனே இவர் சொன்னார், என் மகிமை ஒண்ணும் இல்லை, என் குருநாதர் இருக்கிறார், அந்த குருநாதருடைய மகிமைதான் எது, அவரை கேட்டுங்கோ, அவருக்கு என்ன வேணுமோ செய்யுங்கோ. யார் அந்த குருநாதர்? நாராயண தீர்த்தர். அவர் இங்க அழைக்கலாமா? வரமாட்டார். நாம் தான் அங்க போய் சேவிக்கணும். ராஜா சந்தோஷப்பட்டான். தன் பரிவாரத்தோட நேரம் வந்து நாராயண தீர்த்தர் இருக்கிற இடத்துல வந்து சேவிச்சு, தங்களுடைய கிருப்பையினால என்னுடைய வியாதி நிவர்த்தியாச்சு, வெங்கடேஸ்வரனுடைய கிருப்பையினால. என் கிருப்பைன்னு ஒண்ணு இல்லப்பா, கல்யாண வெங்கடேஸ்வருடைய கிருப்பையினால உன் வியாதி நிவர்த்தியாச்சு. தங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும், எனக்கு ஏதாவது பண்ணணும். இவன் எப்போது என்னுடைய பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். 10 குழந்தைகள் சாப்பாட்டுக்கு சமப்படுறான். அவன் தானே உனக்கு மூலிகை கொடுத்தான். அவனுக்கு ஏதாவது வீடும் நிலமும் கொடுத்து அவனை வாழ வைக்கணும். அதுதான் எனக்கு நீ பண்ண வேண்டிய கைங்கரி. இல்லாதவனா கரதல விட்டகா தருதல வாசா. ஏன்னா சிஷ்யாபிமானம். குருவுக்கு அது ரொம்ப முக்கியம். அவன் எப்படி பாடுபட்டான் பாருங்கோ குருநாதருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு. அந்த குருநாதனிடத்துல, குருநாதனுக்கு சிஷ்யனிடத்துல தனக்குன்னு ஒண்ணு கேட்காதவர் அந்த சிஷ்யனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் அவருடைய ஒரு வாத்சல்யம். அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யம் அவருக்கு குருவுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது. அந்த பிராமணன் ராஜாவிடத்தில் இருந்து சம்மானத்தை பெற்று சௌக்கியமாக ராஜவீத்தியனாக ஆகி அவனுடைய தாரித்யம் நீங்கி சௌக்கியமாக இருந்தான். இது அடிப்படையில் ஒரு அல்ப பலனா இருந்தாலும் கூட அவனுக்கு அப்பேற்பட்ட குரு பக்தி நாராயண தீர்த்தரை ஆசைச்சது அவனுக்கு ஞான பக்தி வைராக்கியத்தை கொடுத்திருக்கும் இல்லையா, பரமபாகவதனா இருந்திருப்பான். அந்த கிருஷ்ணலீலா தரங்கணி பூரா பாகவத தசமஸ்கந்த ரூபமாகவே அமைஞ்சிருக்கு இல்லையா. பூமி தேவி பாரம் தாழ முடியாதபடி பிரம்மலோகத்துல போய் சரணம் அடைகிறா. பூமிர் திருப்த நிருபௌ வியாஜ தைத்யானேக சதாயுதை. பசுவனுடைய ரூபத்தை தரித்து கொண்டு சரணமடைய உடனே பிரம்மதேவன் கோமாதாவை பார்த்து என்னம்மா அப்படின்னு கேட்டதும் லோகத்துல அசுரப்பிராயர்களான ஜனங்கள் கிருஷ்ணநாமன் சொல்றது இல்லை. அதனாலே பூமி பாரமாக ஆயிடுத்து. பூமி தேவியும் மற்ற தேவர்களையும் முன்னிட்டு கொண்டு நேர க்ஷீராப்தியில போய் சரணம் அடைகிறாள். சரணம் பவ கருணாமயி குருதீன தயாளோ கருணாரசே வருணாலய கரிராஜ கிருபாலோ அதுனா கலு விதிநாமயி சுதியாசூர பரிதம் மதுசூதனய மதுசூதன ஹரமாமக துரிதம். ஹே மதுசூதனா மதுசூதனா என்னுடைய பாரத்தை நீக்கு என்று சொல்லி பூமி தேவி சொன்னதாக ஸ்தோத்திரம் பண்ணி பகவான சரணமடைய பகவான் சங்கு சக்கர கதாதரனாக காட்சி கொடுத்து தேவர்களையும் பூமியையும் பார்த்து பகவான் இருக்கிறான். அந்த பகவானை பார்த்து நாராயணாய நமோ மாதவாயே தேவர்கள் ஸ்தோத்திரம் என்றால் விண்ணப்பிச்சுக்கிறார். ஹே கிருபாலோ என்னுடைய பூமி பாரத்தை நீக்கி அசுரர்களை சிக்ஷித்து எங்களை ரட்சிக்கணும். பகவான் அப்படியே ஆகட்டும். பகு சீக்கிரம் பூலோகத்திலே மதுரையிலே வசுதேவருடைய குமாரராக நாம் அவதாரம் செய்து இந்த காரியத்தை செய்வோம் என்று பகவான் அனுகிரகம் பண்ண அப்பொழுது ராஜதானி ததஸ்ஸாபூத் சர்வயாதவ பூபுஜாம் மதுரா பகவான் எத்திர நித்தியம் சந்நிஹிதோ ஹரி என்று வடமதுரை என்று பிரசித்தமா இருக்கக்கூடிய மதுரா நகர்ல தேவகி வசுதேவன் 2 பேர்களுக்கும் கல்யாணமாகி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது கம்சனை சாரத்தியம் பண்ண அப்பொழுது ஒரு ஆகாசவாணி அஸ்யாஸ்வாமஷ்டமோ கர்ப்பஹா அந்தாயாம் வகசே அபுதகா. இவளுடைய 8வது கர்ப்பம் கம்சனுக்கு மிருத்யுவாக ஆகும் என்று அசரீரமாக கேட்டதும் உடனே கோபம் கொண்டு கம்சன் தேவகியை கொலை பண்ண வாள் ஓங்க வசுதேவர் மல்லாடி பலவேறு நியாயங்களையும் தர்மங்களையும் சொல்லி இவளுடைய குழந்தைகளை கொடுத்துடுறே, இவளை விட்டுடு அப்படின்னு வேண்டிக் கொண்டான். கம்சனும் இது நல்லதுதான் என்று தோணித்து விட்டுவிட்டான். ஆனால் தேவகி வசுதேவரையும் ஜெயில வச்சுட்டு குழந்தைகள் பிறக்க அந்த குழந்தைகளை
மக்கள் அறுவரை கல்லிடை மோதின்னு 6 குழந்தைகளை கொண்டுண்டே வந்துட்டு 7வது குழந்தையாக ஆதிசேஷாம்சமாக பலராமர் தோன்றி பகவான் விஷ்ணு மாயைய பிரேரணை பண்ணி அந்த குழந்தைய ரோகிணி கர்ப்பத்துல சேர்க்கும்படியாக நியமிச்சால் கோகுலத்திலே பலராமனாக அவதாரம் பண்ணி அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கான். 8வது கர்ப்பமாக தேவிக்கா சிசுபாவம் ஏற்றிய பகவான் என்கிறார். ததோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி. சாட்சாத் வாசுதேவனே 8வது கர்ப்பமாக எழுந்துருளி இருக்க இப்பொழுதாம் தேவகி வசுதேவ வரதனூஜ திவ்ய கிரீட தலித பவபீஜாக. ஆகாசத்தில் அண்ணு கொண்டு தேவதைகள் எல்லாரும் புஷ்பவருஷம் செய்து பகவான ஸ்தோத்திரம் பண்றா. மங்களாலேயே மாமவ தேகியேவா பகவான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபஜோத சௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டலத்திஷா பரிஷ்வக்த சகஸ்திர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ தைட்சதே. அத்புத பாலகனாக சங்கச்சக்கர கதாதரனாக திவ்யமங்கல விக்கிரகமாக தரிசனம் கொடுத்து குழந்தையாக ஆகணும்னு பிரார்த்திச்சென்றவனும் உடனே ஒரு குழந்தையாக ஆகி தன்னை கோகுலத்துல கொண்டு விடும்படியாக பகவான் நியமிக்க கண்ணனை எடுத்துக்கொண்டு கோகுலத்துக்கு ஓடி வரார். கொற்ற மழையில ஆதிசேஷன் கொடைபிடிக்க யமுனை வழிவிட கோகுலத்துல கொண்டு யசோதையினுடைய பக்கத்துல விட்டுட்டு அங்க இருக்கிற பெண் குழந்தைய அழைச்சு கொண்டு போறார். கம்சன் அதை கொலை பண்ண வரால் ஆகாசத்துல அஷ்டபுஜ துர்கையாக காட்சி கொடுத்து கம்சனுக்கு பாடம் சொல்லி விட்டு தேவி மறைஞ்சு விடுறார். கண்ணபிரான் கோகுலத்துல குழந்தை தொட்டில் இட்டு கோபிமார்கள் எல்லாரும் கண்ணன் பிறந்தாங்கிற மங்கள தினத்தை கேள்விப்பட்டு ஓடி வரார். அந்யோட்யம் விரஜனாரியா நந்தஸ்ய காந்தபுரே சிசும் திருஷ்ட்வா இதி ஜகுஹு ஆவிர்பூதம் லக்ஷணதः தத்தி வைஷ்ணவம் தேஜகாய. அப்பொழுது பிறந்த குழந்தையா இருந்தா என்ன படுத்துட்டு இருக்கோம்? இந்த குழந்தை தொட்டில் கீழே உதைத்துடன் கைகாலாம் உதறி கொண்டு இப்பொழுதே குற்றத்தினிடம் போல அங்க வர கோபிமார்களோட இங்குன்னு சம்பாஷணை பண்ண ஆரம்பிச்சு விடுத்தான். சுத்தி வளைச்சு நின்று அவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த குஞ்சு பாதத்தை பார்க்கிறார்கள். சங்கு சக்கர யவ வஜ்ர ரேகைகள் இருக்கு. ஆச்சரியப்பட்டார்கள். பரம புருஷே சின்னம் பத்ரதம் அவதாரயே பாசாங்குஷாதிரேகம் ஆயே சகி பரிபூர்ண பாவம் பிரகடீகரோதி திவ்ய பாடி பாதாப்ஜகதம் பஜதார்த்திகரம் அமோகம் ஸ்ரீபதிமிக நந்த கோபகிருஹே பரம் ஆகதம் ஆகலையே ஆயே சகி. கோபிகள் ஒருத்தர் கூட்டி கண்ணனை காட்டி பேசிக்கிறார்கள். சங்கு சக்கர திவ்ய ரேகைகள் உடைய இந்த குழந்தைய பார்த்தையா? நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக வைகுண்டபதியே நம்ம ஊர்ல வந்து தொட்டில்ல படுத்திருக்கிறான் அப்படின்னு சில பேர் பாடிட்டு போறாளாம். கோபிகள்லையும் ஞானியான கோபி போலர்க்கைவா எல்லாரும். உடனே அஜ்ஞானியான கோபிகள் சில பேர் வந்தார். வந்தது அடி எப்படி குண்டா இருக்குடி அப்படின்னு. உடனே இன்னொரு கோபிக்கு கோபம், வந்ததும் வராதமா குண்டா இருக்குன்னு. குழந்தை மேல திருஷ்டி வைக்கிறைய கலய கல்யாணானி நாராயணா பலபத்ராவரஜாய நாராயணா. உடனே அந்த ஊர்ல பகவான் லட்சுமி நாராயணன் கோவில் உண்டா. நாராயணத்துல பிரார்த்திக்கிறாள், எங்க குழந்தை எங்க கண்ணன் சௌக்கியமா இருக்கணும், பலராமன் தம்பி சௌக்கியமா இருக்கணும், கண்ணன் சௌக்கியமா இருக்கணும், கண்ணனுக்கு ஒரு குறைவும் இல்லாம இருக்கணும் என்று வேண்டிக்கிறார்களாம் அவர்கள். உடனே அவர்கள் எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு உடனே நர்த்தனம் ஆடினார்கள். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றேனார்கள்.
பெரியாழ்வார். அதுபோல தயிர்பால் வெண்ணையில் மஞ்சள் நீரெல்லாம் தூவி கண்டு கோபால நாமம் சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஜனனோத்சவத்தை கொண்டாடி தொட்டில் போட்டு குழந்தைய கொஞ்சம் விளையாட, ஆங்காங்கு பிறந்திருக்கிற குழந்தைகள்லாம் கொலை பண்ணி விடு அப்படின்னு பூதனை அப்படிங்கிற ஒரு பிசாசா அனுப்புறான் கம்சன். அது ஆகாச மார்க்கமா வருமா? தன் மாயினால அழகான ரூபம் எடுத்து தெருவோட போறா பூதனை. ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து விட்டு யாரோ தேவதா ஸ்திரீ தான் வந்திருக்கிறா, மகாலட்சுமி தான் வந்திருக்கிறா, என்ன அழகா இருக்கா, எவ்வளவு நகை போட்டிருக்கா, அதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடாதான். யாரு எந்த நகை போட்டுண்டா என்ன, பிசாசா இருந்தாலும் இருக்கும், பழகி பார்த்தான்னா தெரியும். இப்படி போயின்னு இருக்கு, இப்படி பார்த்தா ஆச்சரியப்பட்டு இருக்கு. யசோதைக்கு தெரியல, குழந்தைய காமிச்சு விட்டா. யசோதா அந்தண்ட போனதும் குழந்தைய மடியில வச்சு கொண்டு விஷம் தடவின பாலை கொடுக்க, ரோஷை சமம் பிராணை சமம் ரோஷ சமன்விதோ பிபதேகி, அவளுடைய உயிரோட கூட சேர்த்து உறிஞ்சான் கண்ணன். பூதகம் மடார்னு விழுந்தா, கைகாலெல்லாம் விரிச்சண்டு உயிர் போயிடுத்து அவளை. எல்லாரும் துக்கப்பட்டார்கள். கண்ணனுக்கு ஆபத்து வந்துடுத்து. அவளை அப்புறப்படுத்தி விட்டு மங்களாணி தனோது மதுசூதன சதாகா, கண்ணபிரானுக்கு ரட்ச கட்டி ஆசீர்வாதங்கள் எல்லாம் பண்ணி திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி கண்ணனை விளையாட விடுறாள். தவழ்ந்து தவழ்ந்து கண்ணன் விளையாடக்கூடிய இந்த கண்ணன் ஒரு சந்தர்ப்பம் ஒரு வண்டியினுடைய அடியில தூளா கட்டி அதுல போட்டுட்டு, சகடாசுரன் ஒரு அசுரன், அந்த அசுரனை காலால ஒரு சாடி உருட்டி விட்டுட்டானா. அதனால ஆனந்தம் எல்லாருக்கும். கோவிந்த கட்டய பரமானந்த மீகே, அது எல்லாரும் ஆனந்தப்பட்டு கொண்டாடினார்கள். சகடாசுர பஞ்சனனாக குழந்தை கிருஷ்ணன் தவழ்ந்து விளையாடுறான், தளம் நடக்கிறான். அந்த கண்ணனை பார்த்து கோபிகள்லாம் விளையாட்டுக்காக ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா மாம் பாஹி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா காங்கா, கண்ணா இங்க வா என்று கொஞ்சனார். கண்ணா அடிக்கடி வெண்ணெய் வேணுமா, கையில வெண்ணெய் கொடுத்தா ஒரு கையில வெண்ணெய் வச்சுன்னு ஒரு கையை அப்படி தூக்கி அப்படி சல் சல் நர்த்தனம் ஆடும். நர்த்தனம் ஆடுற சப்தங்கள்லாம் அடிக்கடி நாராயண தீர்த்தர் உச்சரிக்கிறார். கிங்கிணி கிணி கிணி ஜஞ்சல ஜல ஜல தகதிமி தகதிமி, இதெல்லாம் நிறைய நாராயண தீர்த்தர் உச்சரிக்கிறார். அவருக்கு ரொம்ப குஷி. இந்த கிங்கிணி கிணி கிணி அப்படின்னு சொல்லும் போதே கிருஷ்ணன் குதிக்கிறாப்புல இருக்கும். ஜஞ்சல ஜல ஜலன்னு குறிப்பு. எப்படி கண்ணன் ஜல ஜல ஜஞ்சல தகதிமி தகதிமின்னு அப்படின்னு குறிக்கக்கூடிய பவ்ய நடனம் குருஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, அழகான நடனம் குடு, நடனம் செய் கண்ணா. எப்பொழுதும் வெண்ண வேணுங்கிறிய ஏனா யானை குட்டியாட்டம் இருப்பான் கண்ணன். யானை குட்டியாட்டம் வா கஜகதி, யானை குட்டியாட்டம் வா அப்படின்னா. இந்த கஜகத்தினா காலை வீசி யானை மாதிரி நடப்பால, அது வேற. இவன் காட்டுற யானைனா இவன் உடனே இப்படி தவிழ்ந்துண்டு தன் கையை அப்படி துதி கையாட்டம் அப்படி வச்சுன்னு ஒரு விளையாட்டு காட்டு. களபகதிம் தரிசய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, நீ இதெல்லாம் சலாம் போட்டா உனக்கு வெண்ணெய் கிடைக்காது. பின்ன தவ கர்ணவுச்சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த யானை தன் கையாலியா காதா ஆட்டுறது, அது தானா காதை ஆட்டுற வித்தியா. அது மாதிரி உன் காதை ஆட்டினா தான் வெண்ணெய் கொடுப்பேன். யாராலையாவது முடியுமா பாருங்க, யாராலையாவது தன் காதை தானா ஆட்டணும், கையால ஆட்டக்கூடாது, பொறச்சார் பிடிச்சா ஆட்டக்கூடாது. முடியுமா யாராலையாவது? நீ காதை ஆட்டினா உனக்கு ஆன வெண்ணெய் கொடுப்பேன் அப்படின்றதும் உலகத்தையே ஆட்டி விற்கிறவனுக்கு முடியாதாது. உடனே கோபிமாவை பார்த்தான். கோபிமா பாருங்கிறான், காதை ஆடுறான் தானா. தவ கர்ணவுச்சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பாலலீலைகள்லாம் அழகா படுறா நாராயண தீர்த்தர். இப்படி வெண்ணெய் திருடி ஊர் வம்பெல்லாம் இழுத்துன்னு வந்து விடுறானா. கோபிமார்கள்லாம் யசோதிட்டுக்கு வராள். கலைய யசோதே தவ பாலம், என் புள்ள ரொம்ப சமத்துடி, உன் புள்ள சமத்துதான், இருந்தாலும் சேர்மானம் சரியா இல்லை. கலபால கேலன சதுரம் கலைய யசோதே, துஷ்ட பாலகர்களுடைய சேர்மானம். யசோதையும் அதுதான் சொல்லுவாருங்க. பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமை செய்வார்,
எல்லாம் உண்மையிலன்றி போகாது. அவாவா என்ன பண்ண ஆமாம்மான் பின்ன என்ன அவாத்துல இந்த மாமியாருக்கு தெரியாம மாட்டுமன் மாமி வெண்ணெய் சாப்பிட்டு இருந்தாருமா. உடனே ஏண்டி கமலான்னு வந்தா அந்த பாட்டி. உடனே பக்கு பக்குன்னு அந்த கையை என் வாயிலைய தொடச்சு விட்டு கண்ணன் தான் வெண்ணெய் தின்னான்னு சொல்றாம்மா அந்த மாமி அப்படின்னு. அதான் உன் வாயில வெண்ணெய் இருக்கு. அவளை பாரு இழுத்துன்னு வந்து வெண்ணெய் தின்னுட்டான்னு உன் வாய காட்டுறா. நான் திங்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவான். கோபிகைகள் இப்படி முறையீடு. கண்ணன் வந்து இப்படி நானா விதமான பாலக்கிரீடைகள் செய்து கடைசியில இப்பொழுது மாடு மேய்க்க புறப்பட்டு மாடு மேய்க்க போற கிருஷ்ணன தேவர்கள்லாம் ஆகாசத்து நின்று பாகி பாகி ஜெகன்மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே ஹரே பாகி பாகி. எந்த லீலை செய்யட்டும் தேவர்கள் எல்லாரும் கூடவே தானே பார்த்துன்னு இருக்கா. பகவான் இப்படி பிரார்த்தனை பாடிண்டே வரா. பிருந்தாவனத்துல வந்து ஆச்சரியமா லீலைகளை செய்து கொண்டு திரும்பி வருவான். இன்னைக்கு என்ன லீலை அப்படின்னு சொன்னதும் உடனே இன்னைக்கு வனபோஜன லீலை அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அந்தந்த கோபிமார்களாரும் அந்தந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பதார்த்தங்கள்லாம் சாதம் பசஞ்சு கொடுத்திருக்கு. எல்லா குழந்தைகளோடையும் கண்ணபிரான் பிருந்தாவனம் வந்து சேருகிறான். யமுனையில நின்று கொண்டு எல்லா குழந்தைகளை சுத்தி இவர நிற்க பிப்ரத்வேணும் ஜடரபடயோகோ ஸ்ருங்கவேத்ரே சகங்கே வாமே பாணோ மஸ்ருண கபலம் தத்பலான்யங்குலீஷு திஷ்டனோ மத்யே ஸ்வபரி சுக்ருதோ காசஜல்நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுகு பாலகேளி. தேவதைகள்லாம் ஆகாசத்துல நிற்கிறான். சிலுன்னு ஓடுகின்ற யமுனா ஜலத்திலே கோபாலன் இருக்கிறான். பீதாம்பரத்தை தூக்கி கட்டி கொண்டு காதுகளில் கர்ணிகார புஷ்பம், தலையில மயிலருக்கு, கழுத்துல குந்துமணி மாலை, இந்திரநீல மணி போன்ற அங்க காந்தி, திவ்ய பீதாம்பரமும், கழுத்துல வைஜெயந்தி மாலையும், கையில சாதம் வைத்து கொண்டு வடுமாங்கா நார்த்தங்கா ஊர்கா இதெல்லாம் விரல் இடுக்கல வைத்து கொண்டு ரசித்து சாப்பிடும் பொழுது கூட வந்த ஸ்ரீதாமா, ஸ்தோக கிருஷ்ணன், தேவப்பிரஸ்தன், வரூதபன், அர்ஜுனன் முதலிய மாட்டுக்கார பையன்கள் நாற்புறங்களில் நிற்க தேவர்கள்லாம் பார்க்கிறார்கள். அடாடா, இவர்கள் என்னதான் பாக்கியம் பண்ணினார்கள். இவர்களுக்கு காயத்ரியாதி உபதேசம் இல்லை, உபநயனாதி சம்ஸ்காரம் இல்லை, சந்தியாவந்தனாதி அனுஷ்டானம் இல்லை, எச்சத்தீட்டு தெரியாது. மாட்டுக்கார சிறுவர்களோட பரமாத்மா சாப்பிடுகிறானே. பஸ்யேத்த பயஸ்யேத்த பகவந்தம் கோப பாலக சிக்கியம் அபகரந்தம். அவர்களோட விளையாடிண்டே இருக்கும் பொழுது நைசா இந்த கையால கையை விட்டு அவ இலையில உள்ள பட்டுன்னு ஒரு விடுமாங்க எடுத்து பக்கன்னு கடிப்பான். இவன் கையில இருந்து அவன் சக்கரை பொங்கலை பிடிங்கிப்பான். பாதி சாப்பிட்டுருப்பான். தை சாதம் கபக்குன்னு தான் பிடிங்க போயிட்டும். பாலக சிக்கியம் அபகரந்தம். உரி கட்டி உரியில தான் சாதம் கொண்டு வந்திருப்பான். அந்த உரிகையே பிடிங்கன்னு விடுவனா. தேவர்கள் எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறா. நாமும் யஜ்ஞயாகாதி கிரியைகள்ல விஷ்ணவே ஸ்வாகான்னு ஆகுதி கொடுக்கிறோம். சாஸ்திரம் சத்தியம். ஆனா பகவான் வந்தானா ஏத்தண்டானா நமக்கு ஒண்ணும் தெரியாது. இங்க பாரு, இந்த குழந்தைகள் கொடுக்க மாட்டேன்னு ஒழிச்சுக்கிறது, ஓடி போய் கபக்குன்னு பிடிங்க வாயில போட்டுக்கிறான் மத்தியா. இந்த குழந்தைகள் என்னதான் பாக்கியம் பண்ணித்தோ என்று தேவர்கள்லாம் ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுகு பாலகேளி. சாட்சாத் பிரம்மதேவனுக்கே பகவானோட விளையாடணும்னு தோணி போயிடுது. ஒரு க்ஷணம் என்ன பண்ணால் எல்லா குழந்தைகளையும் எல்லா மாடுகளையும் கன்றுகளையும் கொண்டு ஒழிச்சு விட்டான். கண்ணபிரான் அந்த கன்றுகளெல்லாம் தேடி தேடி போய் கண்டுபிடிச்ச திரும்பி வரத்துக்குள்ள குழந்தைகளையும் ஒழிச்சு விட்டான். குழந்தைகளையும் கன்றுகளையும் காணணுமே நினைச்சதும் கண்ணபிரானே மாயாவியாக பகவானா இருக்கிறதுனாலே அவ்வளவு கன்றுகளாகவும் அவ்வளவு சிறுவர்களாகவும் தானே உருவம் எடுத்து தானே தன்னை ஓட்டி கொண்டு தானே போய் தன்னை இழுத்து கட்டி கொண்டு தானாவே கன்றாயிருந்து தானே சிறுவர்களாயிருந்து ஒரு வருஷம் லீல மாடெல்லாம் வேற கன்று போட்டு கொடுத்து இனிமே இந்த கன்றுகளுக்கு ஊட்ட கொடுக்காது,
புது கண்டுகளுக்கு தான் ஊட்ட கொடுக்கும். ஆனா அந்த மாடெல்லாமோ பழைய கண்டுகளிடத்துல அத்தியந்த ஸ்நேகத்தை காட்டுவதை பார்த்து ஈயான் பிரேமா கதம் பவேத்னு பலராம சுவாமி ஆச்சரியப்பட, சர்வம் கிருஷ்ணமயம் என்று எல்லாம் கண்ணபிரான் எடுத்துட்ட ரூபந்தான் நினைச்சுண்டார். உடனே பிரம்மதேவன் அங்கேன்னு வந்து பார்க்கிறார். தான் கொண்டு போனதெல்லாம் இங்கே இருக்கு. அடையடே, இங்கே இருக்கே, நாம் கொண்டு வச்சேன்னா அங்கேயும் ஒரு செட்டு இருக்கு. இதுல எது ஏற்கனவே இருந்தது, எது பின்னாடி சிருஷ்டி பண்ணப்பட்டது என்று ஸ்வயமேவ விமோகிதகா. மேஜிக்கு காற்றவாள் உண்டு வாசல்ல. அவன் மேஜி காற்றவா இவளது கல்லையும் மண்ணையும் போட்டு படியில போட்டு உலிக்க விட்டு குழந்தைகளுக்கு உடனே பொட்டுக்கல்லையாவும் சர்க்கரையாவும் காட்டுவா. குழந்தைகளாம் நிஜம்னு நினைச்சக்கும் பைசா போடும். அந்த பைசா தான் அவனுக்கு பொழப்பு. அப்படி காமிச்சுட்டே இருந்த அந்த மேஜிக்காரன், அந்த மாயாவி, இப்படி உலிக்கினதும் பொட்டுக்கல்லையும் சர்க்கரையமாவும் வந்துட, சேச்சே இவங்கிட்ட போய் என்னத்துக்கு பைசாவா நிற்கிறது, இது சர்க்கரை இல்லையே வந்து விடுத்தேன்னு அதையே திங்க ஆரம்பிப்பனோ. தானே திங்க ஆரம்பிச்சுட்டானா தன் மாயையில தானே மயங்கினான்னு அர்த்தம். இப்போ பிரம்மாவை மோகிக்க செய்தான். இதுல ஒரு ஆசிரியர் என்ன கேட்டனால், தன் மாகையை உபயோகப்படுத்தலையான் கிருஷ்ணன். அந்த பிரம்மா எந்த மாகையை இங்க உபயோகப்படுத்தினாரோ அந்த மாகையை திருப்பி விட்டுட்டானா. அதனாலே ஸ்வயமேவ விமோகிதா ஸ்வமாயையா. உடனே பிரம்மதேவன் ஆச்சரியப்பட்டார். இது என்னது அப்படின்னு பார்க்கிறார். அவ்வளவும் சங்கச்சக்கர கதாதரனா நீலமேக சியாமணனா வாசுதேவனா காட்சி கொடுக்க, பகவான் அல்லவோ இவ்வளவு ரூபம் எடுத்திருக்கிறார் என்ற கண்ணகசைக்கு என்று பார்க்க, ஒரு குழந்தையாவும் காட்சி கொடுக்க, ஜெய ஜெய கோகுலபாலா ஜெய சகலாகமமூலா தயயாமம் கோபாலா தீனம் பாலய. பகவானுடைய திருவடி இதி விதினா பரிகீதம். சரணத்துல விழுந்து சேவிக்கிறார், க்ஷமாபனம் பண்ணிக்கிறார். பாகவத சம்பிரதாயத்துல இந்த கீர்த்தனத்தை சமாராதனா ஆகி வாசல உட்காண்டிருக்கும் பொழுது பாடுற வழக்கம். தாம்பூலம் கொடுக்கும் பொழுது வைதிகளா இருந்தா பஞ்சாதி சொல்லுவா. பாகவத தர்மத்துக்குன்னு பிரத்யேகமா எல்லாம் பண்ணிவிட்டா இல்லையா சத்குரு சுவாமிகள். பாகவத தர்மத்துக்குன்னு எல்லாம் பாகவதாளுக்குன்னு பிரத்யேகமா தனியாவே பண்ணிவிட்டு, அப்பொழுது பாகவதாலாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறதா நம்ம பாவிக்கணுங்கிறதுக்காக தான் நிவர்த்தி ஞான தேவ சோபான முக்தாபாய் ஏகநாத நாமதேவ் துகாராம். ஏன் இதை சொல்லணும்னால எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற பாவனை வரணுங்கிறதுக்காக இந்த கீர்த்தனத்தை ஏன் பொறுக்கி எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டா, அப்பொழுதுதான் குழந்தை கிருஷ்ணன் வனபோஜனம் பண்ணிவிட்டு வைத்த சாட்சி நிற்கிறான் இல்லையா. அந்த சாப்பிட்டுட்டு கோபாலன் இருக்கும் பொழுதுதானே பிரம்மா சேவிச்சு விட்டு இந்த கீர்த்தனம் பாடினா. அப்படிங்கிறதுனாலே இப்ப சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும் பொழுது அந்த கீர்த்தனம் பாடணும் அப்படின்னு வச்சிருக்கா பெரியவா. ஜெய ஜெய கோகுல பாலா. இதை பாடிவிட்டு தான் தாம்பூலம் கொடுக்கிற வழக்கம். மற்றொரு நாள் அந்த பகவான் பிரம்மதேவன் கொண்டு போனதெல்லாம் திருப்பி கொண்டு விட்டுட்டான். பகவான் எடுத்த ரூபங்கள்லாம் மறைஞ்சு எடுத்து தான் பழையபடி கோகுலத்துக்கு திரும்பிட்டு, மற்றொரு நாள் கண்ணபிரான் கோகுலத்தில் இப்படி பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சென்றிருக்கும் பொழுது காளிய மடுவல போய் இந்த மாடு கண்டுகள்லாம் தண்ணீர் குடிச்சு விஷபாதையினாலே மயங்கி விழுந்துட, கண்ணபிரான் தன்னுடைய அமிர்த கட்டாட்சத்தினாலே அந்த விஷபாதையை நீக்கி கோர விஷ சர்ப்பத்தை அதுல இருந்து விரட்டி விடணுங்கிறதுக்காக காளிய நர்த்தனம் ஆடுற. அகில கலாதி குருகு அனர்த்தேன. அந்த காளியின் மேல நர்த்தனமாட 100 தலையில இருந்தும் ரத்தம் கக்கி சளைச்சு களைச்சு காளியின் உயிர் போயிடும் போல ஆகவே காளிய பத்னிகள் உடனே திவ்ய ரூபத்தோட வெளியில வந்து பகவானிடத்துல தேவ குரு சிக்ஷாம் தேஹி பதி பீட்சாகாம், எங்களுக்கு பதி பீட்சா கொடு அப்படின்னு பிரார்த்திக்க, நாகபத்னிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி காளியின் தலையில ஒரு குட்டு குட்டி விட்டு, நீ இந்த ஜனசஞ்சாரம் உள்ள இடத்துல இருக்கக்கூடாது, ரமண தீபத்துக்கு போன்னு சொல்ல, நாகபத்னிகள்லாம் பகவானுக்கு நாகரத்தனங்களாலே முத்து கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணி விட, யசோதீட்டுக்கு கண்ணபிரான் ஓடி வரான். காளியனும் தன் பரிவாரத்தோடு ரமண தீபத்துக்கு போய் சேருகிறான். அப்புறம் யஜ்ய பத்னிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்றான். 7 நாட்கள் விடாது மழை பொழிஞ்சு கோகுலமே அழிஞ்சு போயிடும் போல தோண பகவான் கோவர்தனத்தை உத்தாரணம் பண்ணினானா. கோவர்தன தர கோவிந்தா என்று தேவராஜன் மாமகம் அபராத சதம்னு சொல்லி சரணாகதி பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறான். சாயங்காலம் கண்ணபிரான் திரும்பி வர ஒரு அழக பார்த்தா, ஆலோகையே ஸ்ரீ பாலகிருஷ்ணோ சகி ஆனந்த சுந்தரே தாண்டவ கிருஷ்ணோ சகி ஆலோகையே நீலமேக சியாமள
சுந்தர கிருஷ்ண நித்ய நிர்மலானந்த போத லட்சண கிருஷ்ணம் சகி ஆலோகே. வீட்டினுடைய 2 சாரியிலையும் கோபிமார்கள் நின்று கொண்டு, எப்படி கிருஷ்ணன் எப்படி வரான் பாருடி, கிருஷ்ணன் எப்படி வரான் பாரு, அது ஓடி வர அழக பாரு, அது கிங்கிணி குணிக்கிறது பாரு, அது மயில இருக்கு பறக்கிறது பாரு, அது கிளுகிளுன்னு சிரிக்கிறத பாரு, குழுகுழுன்னு ஓடி வரத பாருன்னு பார்த்துட்டு இருப்பாளாம். எவ்வளவு பார்த்தாலும் அழுக்காது இல்லையா? தினசரி இப்படி காலையில இருந்தும் சாயங்காலம் வரையிலும் மாடு மேய்ச்சி விட்டு திரும்பி வர அழகு பிருந்தாவனத்துல கோகுலத்துல இது ஒரு தனி ஆச்சரியமானா இருக்கு. இப்படியெல்லாம் பகவான் கோபிகளுடைய ஜலக்கிரீட ராசக்கிரீடையில கொண்டு கொட்டி விடுறார் நாராயண தீர்த்த சுவாமி. ஒரு தனி கீத கோவிந்தமே பண்ணி விடுறாரு, இங்க ஆச்சரியமா கொட்டி விடுறார். ஆனால் ஜெகதேவர் யதிகளாக இருந்தார், அதனால ஸ்வச்சம். ஜெகதேவர் கிரகஸ்தராக இருந்தார், அதனால ஸ்வச்சந்தமாக ரச காவியத்தை பண்ண முடிஞ்சது. நாராயண தீர்த்தர் யதிகளா இருப்பதனாலே ஸ்வச்சந்தமா பண்ண முடியல அவர். அதனால பிரணய கீதம் கோபிகா கீதங்கள் எல்லாம் உபனிஷத் மயமா பண்ணிவிட்டார். இதுக்கு காரணம் என்ன? ஸ்ருதி வாக்கியங்களே கோபிகைகளாக வந்திருக்கிறது அப்படின்னு கர்க்க சம்ஹீதை ஸ்ருதி கீதையும் அப்படியே சொல்றது. ஸ்ருதி வாக்கியங்களே கோபிகைகளாக வந்திருக்கும் பொழுது சுத்தி அர்த்தங்களையே அதுல காட்டுறார். சாந்தோக்கியோபனிஷத்தினுடைய அர்த்தத்தையே பூரா கோபிகா கீதையில அனுசந்தானம் பண்றார். இப்படி ஆச்சரியமாக அனுசந்தானம் பண்ணிருக்கிற ஜெகதேவ சுவாமிகளுக்கு அப்போ அவர் வரகூர்ல வரதராஜன் அப்படிங்கிற ஒரு பாகவதோத்தமன் இருந்தான். அவனோட சம்பாஷணை பண்ணும்போது உடனே அவன் சொன்னான், சிரிச்செண்டே, அது சரி, இந்த ராசப்பிரசங்கத்துல ஒரே உபனிஷத்து வாக்கியத்தை கொட்டி இருக்கிறத பார்த்தா இந்த கோபிகைகள்லாம் கிழவிகள் மாதிரி இருக்குன்னா, இந்த கோபிகளை பார்த்தா உபனிஷத்து வாக்கியங்களை கொட்டி இருக்கிறத பார்த்தா அப்புறம் தான் அவர் நிதானிச்சுண்டாரா, நாம் எதிகளா இருக்கிறதுனால அல்லவோ அப்படி தோணி இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு தெரை மறைச்சு விட்டார். அதுக்கப்புறம் உடனே தியானம் பண்ணிண்டார். யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன? நம்முடைய ஹிருதயத்துல எப்படி ஒரு ரசபாவம் தோன்றதோ அப்படியே பாடிடுவோமே அப்படின்னு நினைச்சதும், ராதையோட கண்ணன் தனியாக போனான் அப்படிங்கிற இடம் வந்ததும் அவருக்கு அந்த வேதாந்தம் மறந்தே போயிடுது. எப்படி கடைசி அஷ்டபதியில ராதாகிருஷ்ண சம்வாதத்தை 2 அஷ்டபதியில ஜெகதேவர் சொன்னாரோ அதுபோலே இந்த களபகதி என்கின்ற இந்த கீர்த்தனம் பகவானுடைய கஜகதி போன்ற நடையுடைய ராஜகோபாலனுடைய அழகச் சொல்றதே ராதாகிருஷ்ண சல்லாப ரூபமாக நேற்றைக்கு பிரம்மேந்திரால் வர்ணிச்சது மாதிரி ஆச்சரியமாக வர்ணிக்கு. ராசக்கிரீடை பண்ணும் பொழுதே ஆகாசத்துல இருந்து தேவர்கள்லாம் கொண்டாடுறத சொல்றார். கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் என்று அவர்கள் ஆகாசத்துல நின்று புஷ்ப வருஷம் வண்டி ராசக்கிரீடிய தேவர்களும் பார்த்தாளே, நம்ம தேவர்கள் பார்த்து ஆனந்தப்படுறதாக வர்ணிக்கிறார். கும்மி கோலாட்டத்துக்கு தனி பாட்டுகளே பாடிவிட்டார். எப்படி நாராயண தீர்த்தத்தான் வெங்கட கவி அனுசரிச்சிருக்கணும். வேங்கட கவி எப்படி பலவிதமான ஜதி கிரமங்களை கீர்த்தனங்களை கொடுத்து தாளக்கட்டுகளை ஜதி கிரமங்களை கொடுத்து பாடியிருக்காரோ அதுபோல இந்த ராசக்கிரீடையில நாராயண தீர்த்தர் கையாண்டிருக்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு ஜதி கிரமங்களையும் பத்ததியும் கையாண்டிருக்கு. கடைசியில சொல்றார், ஸ்ரீநிலையம் சகி ஸ்ரீநிலையம் தீமகி வர கோபி நிலையம். கோலாட்டத்துக்கு ஏத்த பாட்டுகள். பாவையே ஹிருதயார விந்தே என்று கோபிகைகள்லாம் பாடுறதாக சில கீர்த்தனங்கள். இப்படி ராசக்கிரீடையோடு முடிச்சு விடலை. மேல ருக்மிணி கல்யாண வரியந்தம் பாடுறதுனால உடனே கம்சன் கண்ணபிரான் இங்கே கோகுலத்துல 10 வயசு வரையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு கேள்விவிட்டு அவரை கொண்டு விடும்படி அக்ரூரரை அணிவிச்சு விட்டானா. அக்ரூரர் பிருந்தாவனம் போகிற பாக்கியம் நமக்கு கிடைச்சுதே என்று நினைச்சு கொண்டு உடனே ரதத்துல உட்கார்ந்து கொண்டு வரார். திரட்சாமி கோபி மாதவம், நான் பகவானை பார்க்க போறேன், நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டே ஆனந்தப்பட்டு கொண்டு வரார். கோபாலமூர்த்தியை பார்த்து பகவானுடைய திருவடியில சரணாகதி பண்றார். கோபிகைகள்லாம் கண்ணீர் விட்டென்று அழுது கதறிய அனுப்புறாள் பகவானே. கண்ணபிரான் நேர மதுராபுரிக்கு வரார். மதுராபுரி வீதியெல்லாம் சஞ்சரிக்கிறத அழகா வர்ணிக்கிறார் நாராயண தீர்த்தர். சுத்தி கடைசியில குவலையா பீடத்தை ஒரே குத்து, ஒரு சாடு குத்து, ஒரு குத்து விட்டு உள்ள சென்று மல்லர்களை மாட்டி
கம்சனை அடிச்சு கீழே தள்ளினா தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, பாஹி மாம் பரம கிருபாலோ விஜயகோபாலா விஜயகோபாலா விஜயகோபாலன்னா இந்த கீர்த்தனம். ஏனால் விஜயத்தோடு பகவான் இருக்கிறதுனால தேவதைகள்லாம் புஷ்பவருஷம் செய்து ஆனந்தமாக ஸ்தோத்திரம் பண்ணினார். அதுக்கு பிறகு பகவான் சாந்திபிணி குருகுலத்துல இருந்து சர்வசாஸ்திரங்களும் படிச்சு தேவகி வசுதேவர்கள் முதலிய சல்வ யாதவர்களையும் விடுவிச்சு எல்லாரையும் சௌக்கியமாக வச்சு துவாரகா நகர நிர்மாணம் பண்ணி துவாரகாதீசனாவும் பகவான் எழுந்துருள் இருக்கிறான் அப்படிங்கிற பரியந்தம் கதையை சொல்லி கொண்டு வரார். கடைசி தரங்கத்துல ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிற வைபவத்தை சொல்லி முடிக்கிறார். ருக்மிணி தேவி சுத்வா குணான் புவன சுந்தரே என்று சின்ன வயசுல இருந்தே சத்சங்கத்துல இருந்து கிருஷ்ண குணங்கள் எல்லாம் கேள்விப்பட்டாள். அதனால மனசுக்குள்ள நினைச்சு விட்டால் கண்ணனுக்கே மாலை இடுவேன் அப்படின்னு குழந்தை நினைக்கிறார். அவளுடைய பக்தியை பார்க்கிறார் தகப்பனார். அவள் இஷ்டப்படி கண்ணபிரானுக்கே கொடுப்போம்னு ஒரு சபை கூட்டி அந்த சபையில விண்ணப்பிச்சுக்க ருக்மிங்கிற மூத்த சகோதரன் மிகவும் மகா முரடு துஷ்ட சங்கமே அவனுக்கு. கண்ணபிரானை பத்தி கண்டபடி பேசி கிருஷ்ணனுக்கு கொடுக்க முடியாது, நம்முடைய குழந்தை ரத்தனக்கிளி, இவளை கொண்டு காட்டு பூனைக்கு கொடுக்கவாவது கிருஷ்ணனுக்கு கொடுக்க கூடாதுங்கிறான். சிசுபாலனுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிவிட்டா. அவளே குழந்தைய கேட்காதபடியே கிரீடா கிரகத்திலே நந்தவனத்திலே தன் தோழிகளோட விளையாடிருக்கிறாளா ருக்குமணி. கிரீடா கிரகம் சமாயாந்தீம் கிரீடந்தீம் ஸ்வசகி ஜனை பிரத்யாக ருக்மிணீம் தூதி யத்விருத்தம் பீஷ்ம மந்திரே. அங்கேன்னு தோழி ஓடி வந்து ருக்மிணியை கட்டி கொண்டு, ருக்மிணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினா உங்க அப்பா கண்ணபிரானுக்குத்தான் கொடுக்க போறேன்னு சொன்னா உங்க அண்ணா அதை தடுத்து யாரோ சேதி நாடா, என்ன செய்தியோ தெரியல, அந்த சேதி நாட்டிலே தமகோஷன்னு ஒத்தராம் அவருடைய பிள்ளையாம் சிசுபாலனாம், அந்த சிசுபாலனுக்குன்னு உனக்கு தீர்மானம் பண்ணி நிச்சயங்கள்லாம் பண்ணி ஆயிடுத்தும்மா. ருக்மிணி தேவி மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாள். உடனே கதறினால் அழுதார்கள் தோழிகள்லாம். முகத்துல பன்னீர் தெளிச்சு விசிறினதும் பிரத்ய வந்தது. தனக்கு பெரிய ஆபத்து வந்துவிட்டதாக நினைக்கிறாள். தன் ஹிருதயத்துல கண்ணனுக்கல்லவோ இடம் கொடுத்து விட்டாள். கண்ணீர் விட்டு அழுறாள். அந்த கோபாலனை எப்படி பார்ப்பேன்? சாட்சான் மதன கோட்டி சௌந்தரிய ரச பேட்டிம் வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்திம் பிருந்தாவன விஹாரம் பத்த மயூரபரிகம் நந்தநந்தனம் அகிலானந்த கர விக்கிரகம் வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்திம். அந்த பிருந்தாவன விகாரியாக பத்த மயூரபர்க மகுடனாக சரள முரளீகானம் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடிய கோபாலனை எப்படி நான் பார்ப்பேன் என்றெல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டு அழறா. உடனே தன்னுடைய மனசை உறுதிப்படுத்திக்கிறாள், தன்னுடைய மனசை திடப்படுத்துறாள். மாண்டிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன்னா யார் எந்த பாலனை வேணாலும் சொல்லிட்டு கிட்டவன் வெளியில. கோபாலனை தவிர ஹே மனமே எந்த பூபாலனையும் நீ ஏத்துக்காதேன். ரே ரே மானச கோபாலம் பஜ தூரே பரிஹர பூபாலம். இவன் யாராதார்கிட்ட மனமே நீ ஏத்துக்காதே என்று மனசுக்கு ஒரு உத்தரவு போடுறா. திட சித்தத்தோட அந்த மனசுல கொண்ட அத்தியவசாயத்தை சொல்றா. கோபாலமேவே தெய்வத்தம் பஜே சதா கோபாலமேவே தெய்வத்தம் சர்வலோக காரணம் சத்யகாபாதி குணம் கோபாலமேவே தெய்வத்தம். ருக்மிணியும் அழறா, தோழிகளும் அழறா. எப்படி நாம் சொல்றது? நாளை மறுநாள் கல்யாணம் ஆச்சே, துவாரகையில யாரை அனுப்புவோம், எப்படி செய்வோம்? தோழி என்ன செய்யறது தெரியலையே, உடம்பு பறக்கிறதே, உயிரும் போக மாட்டேங்கிறதே, நாளை மறுநாள் என் கதி என்னாகுமோ தெரியலையே, என் பிரபு என்ன எப்படி சொல்லி அனுப்புறது? பக்கத்துல இருந்தாரானா அடுத்த தெருவில் இருந்தா தோழி உன்னை நான் அனுப்பிச்சு விடுவேன். தோழிகளும் அழறா. எப்படி நாம் சொல்றது? நாளை மறுநாள் கல்யாணம் ஆச்சே,
துவாரகையில யாரை அனுப்புவோம், எப்படி செய்வோம்? தோழி, என்ன செய்யறது தெரியலையே, உடம்பு பறக்கிறதே, உயிரும் போக மாட்டேங்கிறதே, நாளை மறுநாள் என் கதி என்னாகுமோ தெரியலையே, என் பிரபு என்ன எப்படி சொல்லி அனுப்புறது? பக்கத்துல இருந்தாரானா அடுத்த தெருவில் இருந்தா தோழி உன்னை நான் அனுப்பிச்சு விடுவேன். துவாரகையிலனா இருக்கிறார், எப்படி போக முடியும்? இந்த மேகத்தை அனுப்புவோம் அப்படின்னா சமுத்திரத்துல போய் தண்ணீர் குடிச்சு விட்டு பகவான் இடத்துல போகாதபடியே உட்கார்ந்துடுவது. சமுத்திர மத்தியிலனா துவாரகை இருக்குன்னு சொல்றா. இந்த கிளிய அனுப்புவோம் அப்படின்னாலோ போய் உட்கார்ந்துட்டு கண்ணன் யாரோடையாவது பேசின்னு இருப்பான். கண்ணனுடைய கொஞ்சம் மொழியை பார்த்து விட்டு அது பேசுறதுக்கே வெக்கப்பட்டு பேசாம இருந்துடும். இதை அனுப்பி பிரயோஜனம் இல்லை. குயில அனுப்புவோம் அப்படின்னாலோ அது இங்கேந்து போய் குகுன்னு பஞ்சமஸ்வரத்துல பாடும் போதே அலை ஓசை அடிச்சு அந்த குரல் எடுபடாத பண்ணிவிடும். வண்ட அனுப்புவோம் அப்படின்னாலோ அவருடைய வனமாலையில போய் மொச்செண்டு தேன் குடிச்சு விட்டு திரும்பி வரவே வராது. நம்ம மனசையே அனுப்புவோம், கிருஷ்ணங்கிட்டக்க போன மனசு திரும்பி வந்ததுன்னு இன்னி வரையிலும் கதை இல்லை. யாருத்தான் தூத அனுப்புவோம் அப்படிங்கும் பொழுது ஒரே உஞ்சவிருத்தி பிராமணர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே வரார். அவரை பார்த்ததும் உடனே அந்த மாமாவை கூப்பிடு, இவரே மாமாவை ஆயிட்டார். கிருஷ்ணனை கொண்டு வர போறாரே, அவரை உட்கார வச்சார். அவருக்கு பாத்தியங்கள் கொடுத்து அக்ஷய பாத்திரத்துல பிட்சை போட்டு, அதனாலதான் பாகவதால் உஞ்சவிருத்தி எடுத்து உஞ்சவிருத்தே கல்யாணம் பண்றா போல இருக்கு. ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணங்கள்லாம் உஞ்சவிருத்தி எடுத்தே பண்றா பத்தியெல்லா. இப்ப ருக்மணி கல்யாணம் உஞ்சவிருத்தி பிராமணன் வந்து தானே நடக்கிறது. அவருக்கு பிட்சா பாத்திரத்துல அக்ஷய பாத்திரத்துல உஞ்சவிருத்தி போட்டு அப்படியே ஸ்படிகம் போன்ற அந்த கண்ணத்துல முத்து முத்தாக கண்ணீர் வழிய நிற்கிற குழந்தை ருக்மணியை பார்க்க, ஏம்மா என்னம்மா உனக்கு மகாலட்சுமியாட்ட இருக்கே, உனக்கு என்ன குறை? உடனே தோழி சொல்றாள், என் தோழி ருக்மணி துவாரகாதீசனான கண்ணபிரானுக்கு மாலை இடணும்னு ஆசைப்படுறா, அது நிறைவேறாம அழற. ஏம்மா அது நிறைவேறாத போனா சைவ பாரியா பவித்தும் ருக்மணியர்கதி நாபரான்னு உன்னை பார்த்ததுமே நான் நினைச்சேன், அந்த கண்ணனுக்கு ஏத்த பொண்ணு நீதாம்மா, உனக்கு ஏத்த வரணும் அவர்தான். இல்ல சுவாமி, ஏன்? அது எதுவும் ஆரோசி சுபாலனா பேர சொன்னா கூட எங்க ருக்மணிக்கு பிடிக்காது. பத்திரிகை எல்லாம் போட்டாச்சு சுவாமி, எல்லா ஏற்பாடும் ஆயிடுத்து. பத்திரிகையே போட்டாச்சா? யாரு போட்டா? இவ அண்ணா தானே ருக்மணிக்கு எழுது. அம்மா பத்திரிகையே போடட்டும், மாப்பிள்ளை பேன் நடக்கட்டும், எல்லாம் மனுஷிய சங்கல்பம் தானேம்மா. அதுக்கு மேல திடீர்னு தெய்வ சங்கல்பம். ராத்திரி ஏதோ மாப்பிள்ளைக்கு மாறு வளைச்சதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம். சரி இவரை கூப்பிட்டு போட்டா கொடுத்துரும், கல்யாணத்துல நிறுத்த வேண்டாம்னு நடந்துரும்பா. அப்படிலாம் கதை உண்டுமா? இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? வேடிக்கையா பேசுறாள். இல்லப்பா இல்லம்மா, நான் இப்பொழுதே துவாரகைக்கு போறேன், அந்த பிரபு கிட்ட சொல்றேன், அவன் பக்த வத்சலன் சரணாகத வத்சலன், உன்னை கைவிடவே மாட்டான். ருக்மிணி தேவி சந்தோஷப்பட்டா. உடனே மணமணன் எடுத்து ஒரு ஓலை எடுத்து அழகா எழுத்தாணி எடுத்து அத்தியாச்சரியமான ஒரு பத்திரிகை ஒரு எழுதுறாள், ஒரு கடிதம். ஸ்ரீ பாகவதத்துல சுகாச்சாரியால் சொல்றார், இந்த கடிதம் எழுதினது ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சிண்வதாந்தே நிர்வேஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபௌகும் ரூபம் திரிசாம் திரிசிமதாம் அகிலார்த்தலாபௌகும் தையச்சுதா விசதி சித்தம பத்ரபம் மே. கடிதம் எழுதுற அழக பாருங்க நாராயண தீர்த்தர். உபய குசலோபரி விதர்ப தேசம். ஸ்ரீமதே சத்யகாம சத்யசங்கல்ப சர்வகர்ம சர்வகாம சர்வகந்த சர்வரச சர்வசங்கல்பாதி குணவதே கிருதாகிருதே மாத்ரிகாமானாதி பேத பின்ன சகல ஜகதாதாராவபாசகாயே நிஷ்பிரத்யூக நித்ய நிரதிசயானந்தானந்தித பிரம்மாதி சகல ஜனிமதே விஸ்வவைஸ்வானராதி சகல நாமரூப நிர்வாககாயே சர்வஜ்ஞ சர்வசக்தி சமன்விதாயே சர்வாந்தர்யாமினே துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனாஜே பக்தானுகம்பயா பரிகிரஹீத கோபகுமார பாவாயே மகானுபாவாயே கரச்சரண நளின விலசத்வஜ வஜ்ராங்குஷாதி ரேகானுமித மகாபுருஷ லட்சணாயே கனகமணிமய மகர குண்டல கடக கடி சூத்ராங்கதாதி திவ்யபூஷண விபூஷிதாயே பக்தஜன காமித காமவர்ஷி மகாமேக நீலமேக சமுஜ்வலித வித்யுத் புந்த கல்பதிவ்ய பீதாம்பரதாரிணே.
ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபாதி சோபிதாயே தீனதயா பரமூர்த்தயே ஸ்ரீகிருஷ்ணாய சதகிருத்வா சகஸ்ரகிருத்வஸ்ச நமோ நமஹ. விஜ்ஞத்திஷ்சைஷா ருக்மிணி கடிதம். த்வத்பிரசாதம் பரங்காங்க்ஷே கிருஷ்ணநான்யத்து காமயே மனசா வசசா நூனம் மத்பாணி கிரகணம் குரு. இப்படியெல்லாம் விசேஷணங்கள் எம்பெருமானுக்கு உண்டே. கண்ணபிரானுக்கு அவ்வளவு விசேஷணங்களை சொல்லி உங்களை நான் சரணாகதி பண்றேன், உம்முடைய அனுகிரகத்தையே விரும்புறேன். மனசனாலையும் வாக்குனாலையும் உண்மையே நான் ஆசிரியிருக்கிறேன், வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன். மத் பாணி கிரகணம் குரு. இப்படிக்கு தங்கள் ருக்மிணியின் பகவான் அதை படிச்சுட்டு சந்தோஷப்பட்டான். ஏனால் தங்கள் ருக்மிணிங்கிறதுல தான் சரணாகதி இருக்கு. தவாஸ்மி விஜய் யாச்சதே அப்படின்னு சொல்லி கொடுத்தான் இல்லையா. காங்கே தவ பிரசாதம் கல்பிதாகில வேதம் அமித பாக்யதாதாரம் அதுல பூதி விஸ்தாரம் காங்கே தவ பிரசாதம். உம்முடைய அனுகிரகம் தவிர வேற எதுவும் எனக்கு லட்சியம் இல்லை அப்படின்னு பிரார்த்திச்சென்றார். அதுதான் உண்மையான க்ஷேமம். பகவானை நாம் அடையிறதுதான் உண்மையான க்ஷேமமா இருக்கிறதுனாலே ருக்மிணி தேவி பகவானிடத்துல வேண்டுகிறாளாம். க்ஷேமங் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா. எப்படி தாமரையிலே புகுந்த வண்டு அந்த தாமரையை விட்டு நீங்காம இருக்குமோ அதுபோல என்னுடைய மனசு உம்முடைய சரண கமலத்திலேயே இருக்கணும். காமம் தவே பாதே கமல பிரமரீ பவது ஸ்ரீமல் மம மானசம் மதுசூதனாகேமம் குரு கோபாலா. இந்த கடிதத்தை பகவான் கேட்டதும் உடனே தாருகான்னு கூட்டார். ரதத்துல ஏறி கொண்டு நேர புறப்படுறான். பலராமரும் சேனையோட கூட பின்தொடர்ந்து வருகிறார். விதர்ப்ப தேசம் வரத்துக்குள்ளே சிசுபாலனுக்கு ஒரு மாப்பிள அழைப்பு ஆகி கல்பிதான்னு நிவேசனேன்னு வௌவால் கூட ஓட்டாத ஒரு வீட்டுல கொண்டு இறக்கி வச்சுட்டு, இங்க என்னவோ வாசனை அடிக்கிறதே என்னவோ வாசனை அடிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டிருக்கா. ருக்மிணி தேவி ராத்திரி புறா கதர்றாள். என்ன ஆச்சோ, இந்த பிராமணர் போய் சொன்னாரோ இல்லையோ தெரியலே, என் பிரபு வரக்கானுமே, நாளைக்கு எங்கதி என்னவோ என்று அழுது கொண்டு உட்காண்டே இருக்கும் பொழுது முகமலர்ச்சியோட கோவிந்தராம 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வராராம் அவர். இந்த பாகவதர் அவர் முகமலர்ச்சியை பார்த்ததுமே புரிஞ்சுனுட்டாள். வனமாலி கில நூனம் வசுதேவாபத்யம். அதுல சொல்றார், மாபாலே குருச்சில்தம் மஞ்சுதராலாபேகே. மா பாலே குரு சிந்தாம். குழந்தே நீ அழாதம்மா, வருத்தப்படாதம்மா. ஏன்னா உன்னுடைய பிரபு வரார், உன்னுடைய பிரபு வரார் அப்படிங்கிறார். துவாரவதி நகராதி ஆயாதி தவ சுவாமி. பகவான் வந்துட்டானதும் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம். இவருக்கு நாம் என்னதான் பதில் செய்வோம் என்று நினைத்து கொண்டு நமஸ்கரித்தாளாம். பிரியம் அந்நது அஜானந்தி. பகவானையே கொடுக்கிற குருநாதருக்கு நாம் என்ன பதில் செய்ய முடியும் என்று நமஸ்கரிச்சாளுங்கிறார். விடியற்காலே கௌரி பூஜா ஆகி கோவில் வாசல் இப்படி வந்தா ஸ்வயம்வரம்னா அதுக்காக அங்க வந்திருக்கிற கோசல குரு பாஞ்சால கேகைய நேபாள பல தேசத்து அரசர்கள்லாம் வரிசையா நிற்கிறார்கள். அப்பொழுது யாரையும் பார்க்கலையாம் தேவி. ஏனால் பதாங்குளின்யஸ்தத்ருஷம் வ்ரஜந்தீம் பைஷ்மீம் பிரதிப்ராகச தரிசயல்தீயே தஸ்யா சகி ராஜசுதாம் கிரமேண வேத்ரேண வித்யாபயதீவ தூதி கோமலாதரே ருக்மிணி கோசலாதிபதிரயம். இந்த கோசலாதிபதியா இருந்தான் இவன், கேகயாதிபதியா இருந்தால் என்ன, ஒவ்வொருத்தனா இவன் கேகஜ தேசத்து அரசன், இவன் கோசல தேசத்து அரசன். அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு அவளுடைய வேலை இப்படி காண்பிச்சா யாரையும் பார்க்க பிடிக்கல இவளுக்கு. ததிருஷே அச்சுதம் சாகா. துவாரகாதீசன் எங்கேன்னு அந்த
கேசத்தை வருடி விட்டு முக கமலத்தை விட தூக்கி பார்த்தாளாம். தாம் ராஜகல்யாம் ரதமாரு ருக்ஷதீம் ஜகார கிருஷ்ணோ விஷதாம் சமீட்சதாம். சல்னு குதிச்சான் கோபாலன், கை பிடிச்சான், ரதத்துல ஏத்தின்டான். ஜல் 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 புறப்பட்டு ஆமாண்டான்னா ஓகோடானா எடேடானா புடிடான். முடிஞ்ச வரையில லொங்கு லொங்குன்னு ஓடினான். ஜராசந்தெல்லாம் இருக்கிறதுக்குள்ள குண்டான் வந்தான். களைச்சு சளைச்சு போயிட்டான். ஊருக்கு போகலான்டான். ஊருக்கு போனா யாரோடா சமையல் பண்ணி வச்சிருக்க போறா? திருவிசூர்ல போய் சாப்பிட்டுட்டு போயிடலான்டான். எல்லாரும் திரும்பி அங்கே இங்க வந்துட்டானா. எங்க ருக்மிணிகளா நடக்கிறதோ அங்க போக வேண்டியதானே. ருக்மி இதை கேள்விப்பட்டா மிகவும் கோபத்தோடு கூட உடனே ரதத்துல ஏறி கொண்டு அகத்வா சமரே கிருஷ்ணம் அப்பிரத்யூகிச்ச ருக்மிணியம் குண்டினம் நப்ரவேட்சாமி சத்தியமே தத் பிரவீமி ஒரு சபதம் பண்ணினான். கர்ஜனை பண்றான். யாருடா அங்கே பயலே, ரதத்தை நிறுத்து. பகவான் நிறுத்தி விட்டார். சார்கம் என்ற வில்ல கையில வைத்து கொண்டு ஆச்சரியமா யுத்தம் பண்றா. பகவானுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னு ருக்மிணி ஆசைப்பட்டாளா. அவ்வளவு பேர்களையும் சார்ங்கத்தினுடைய நாதத்தினாலேயே அவ்வளவு பேர்களையும் விரட்டி மிரட்டி ஓட்டி விட்டு தேவியை அழைத்து கொண்டு நேர துவாரகைக்கு வந்து சேருகிறார். வசுதேவர் திருமாளிகையில வந்து தேவகியின் இடத்துல கொண்டு ருக்மிணியை ஒப்படைச்சு விட்டு பகவான் தன்னுடைய திருமாளிகைக்கு போற கர்காச்சாரியரை அழைத்து கல்யாணத்துக்கு லக்ன பத்திரிகை நிச்சயம் பண்ணி அதற்குள்ளே விஸ்வகர்மா துவாரகையிலே ஆச்சரியமான 1000 மண்டபத்தை நிர்மாணம் பண்ண தத்ர கலு துவாரவத்யாம் சகல சுராசுர கந்தர்வ கிண்ணர வித்யாதர நாக நாகரி பரிஜனாதரீகத சுரேந்திர மகாசபாயாம். அந்த 1000 மண்டபத்திலே கல்யாண உற்சவம் நடக்கிறது. ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணயோஹோ காந்தர்வ விதினா வைவாகிக மகோத்சவாய லக்னாஷ்டகமாரபம் தே கே 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 கே. மகர்ஷிகள்லாம் மந்திராட்சதையை ஆசீர்வாதம் பண்ணி ருக்மிணி தேவியையும் பகவானையும் சேர்த்து உட்கார வைத்து மகர்ஷிகள் விவாக பிரக்கிரிகள் என்னென்ன உண்டோ எல்லாம் செய்கிறார். அவ்வளவையும் வர்ணிக்கிறார் நாராயண தீர்த்தர். ஸ்ரீ சுகர் கூட சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டார். நாராயண தீர்த்தர் தான் அந்த குறைய தீக்கிறார். இந்த கல்யாணத்தை அதி விஸ்தாரமா வர்ணிக்கிறார். ருக்மிணி தேவிக்கு திருமங்கல்ய தாரணம் பண்ணி அம்மி மிதிச்சு துருவ தரிசனம் பண்ணி சேஷஹோமமாகி கல்யாண கிருஷ்ணனாக பகவான் உட்கார்ந்துக்கிற எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றதை சொல்றார். சத்ய ஞான சுகஸ்வரூபமலம் சர்வோத்தமம் நித்யத்ரிகே பிரத்ய தத்துவமச்சில்ய சக்தி விலசத் விஸ்வம் பரம் பிரம்மயதே லோகானுக்ரக விக்கிரகஸ்ய ஜகதாம் நாதஸ்ய தஸ்யாமராஹ ருக்மிண்யா சததம் விவாக சபஜே குர்வந்து தே மங்களம் என்று லக்னாஷ்டகம் பாடி மங்களம் பாட ரத்ன கஜிதமான பொன்னூஞ்சல் ருக்மிணியையும் பகவான் கிருஷ்ணனையும் நிறுத்தி கல்யாண கோபாலம் கருணாலவாலம் மால்யாலங்கிருதமீடே மதன கோபாலம் கல்யாண கோபாலம் என்று லாலி இல்லாம் பாடி ஜெய ஜெய பாலே கோபாலா ஜெய ஜெய மதன கோபாலா ஜெய ஜெய விஜய கோபாலா ஜெய ஜெய கல்யாண கோபாலா. நலங்கு பத்தியங்கள்லாம் ஆகி யதோக்தமா விவாகம் ஆகின்னு இருக்கக்கூடிய கல்யாண தம்பதிகளான ருக்மிணி கிருஷ்ணனை பார்த்து ஆகாசத்துல தேவர்கள் கீழே பாகவதாள் ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் நிலமேக நிபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நீலாம்பராணூஜம் கோபாலகம் நீலால காந்தும் ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம். தேவர்கள்லாம் புஷ்பவருஷம் செய்து அந்த கல்யாண உற்சவத்தை ஆச்சரியமா நடக்க பைஷ்மி ஜாம்பவதி பாமா சத்யா பத்ராஜ லக்ஷ்மணா காளிந்தி மித்ரவிந்தாஜ மகிஷ்ய ஸ்பஷ்டதா கரேன அஷ்ட மகிஷிகளோடு கூட கண்ணபிரான் எழுந்துருள் இருக்க அப்போ எல்லாரும் பகவானுக்கு ஹாரத்தி எடுக்கிறது உள்பட நவநீத சோராயணம் தாதி கோப கோரக்ஷிணே கோபிகா வல்லபாயா நாரத முனீந்திர நூதனாமதேயாயதே
நாராயணானந்த தீர்த்த குரவே ஜஜமங்களம் நித்ய சுபமங்களம். கோபிகா ஜீவன ஸ்மரணம்.